Hi everyone, welcome to Traders Mindset. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க thumbnailல பார்த்த மாதிரி who are the best and which course to choose அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும் ஆர் ஒரு மென்டாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு சில பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க மார்க்கெட்டுக்கு புதுசுனாலும் ஓகே, இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் ஓகே. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க திங்க் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல எப்பப்பெல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷர்ட்டையோ ஒரு நியூ பிடியோ போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக்கோட ப்ரைஸ் அது லோவா இருக்கும்போது பை பண்ணிட்டு அது எப்போ ஹையர் லெவலுக்கு போகுதோ அப்போ செல் பண்ணிட்டோம்னா நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போகும்போதும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரைஸ் மேலே இருந்து கீழே வரும்போதும் நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரைஸ் மேலேயும் போகாம கீழேயும் போகாம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தாலும் நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். என்னடா மார்க்கெட்ல இருக்க எல்லா கண்டிஷன்ஸும் சொல்லிட்டானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 500 இருக்கு. அது நம்ம ஒரு 500 குவான்டிட்டிஸ் பை பண்றோம். அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைன்னா 2,50,000 ருபீஸ் கேபிட்டல் தேவைப்படும். இது லிவரேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம பை பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம கிட்ட 50,000 ருபீஸ் இருந்தாலே போதும். நம்மனால அந்த 500 குவான்டிட்டி ஆன ஸ்டாக்கை பை பண்ண முடியும். இது பேரு லிவரேஜஸ் சொல்லுவாங்க. ஸோ இது செகண்ட் அட்வான்டேஜ். இப்போ அந்த 500 ருபீஸ் உள்ள ஸ்டாக் 1 or 2 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனாலே போதும், நம்மளால ஈஸியா 500 to 1000 ருபீஸ் பர் டே நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இதுதான் அட்வான்டேஜா, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இந்த சூப்பர் 10, மூவிங் ஆவரேஜஸ், எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, பொலிஞ்சர் பேண்ட், லைக் இந்த மாதிரி பை அண்ட் செல் சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டர்ஸ் ஏகப்பட்ட நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. பட் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தும் ஏன் 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ்னால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல அப்படின்னா, அதுக்கான ரீசன்ஸ் தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது, தேவையான நாலேஜ் இல்லாதது, கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லாதது, கரெக்டான ப்ராக்டிஸ் அண்ட் டிசிப்ளின் இல்லாத ரீசன்ஸ்னால தான் அவங்களால மார்க்கெட்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ நம்ம ஒரு கோர்ஸை பை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுனால நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கில்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பற்றின ஒரு நாலேஜ் ப்ளஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் அது மட்டுமே போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஒரு 7 to 8 கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எல்லா கோர்ஸ்லையும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் அதை எனக்கு தகுந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் தான் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு தெரியும் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும், டார்கெட் எப்படி ட்ரைல் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் தான் கிடைக்கும். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி என்ன கோர்ஸ் யார்கிட்ட வேணா கத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட
எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க தெரியுதா அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து மேட்டர். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரே ரீசன் இதுதான், டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் செகண்ட் திங் வந்து டு பில்ட் அ கம்யூனிட்டி. ஒரு நல்ல கம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்காகவும் இந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம எது எதுக்கோலாம் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறோம், மூவி பார்க்கறதுக்கு, வெப் சீரிஸை பார்க்கறதுக்கு, ஃபுட்டில், அதர் ஸ்டப், தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம பணம் செலவு பண்ணுறதுக்கு தயங்குறது இல்லை. பட் ஒரு கோர்ஸை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. ரெண்டாவது, டைம், அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். இனிஷியல் ஸ்டேஜில் நானும் அப்படிதான் இருந்தேன். ஒரு 5 to 6 monthsல ப்ராஃபிட்டபிளாக ஆயிட முடியுமா அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் யாருக்காவது கோர்சஸை பை பண்ண முடியல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா நானும் அதே சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்தெல்லாம் அமௌண்ட் போட்டு ஒரு கோர்ஸ் பை பண்ணுவோம். ஸோ எல்லாத்தினாலும் எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து சப்போஸ் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புது புது அப்டேட்ஸ், புது புது நாலேஜோட சந்திப்போம். தேங்க்யூ.